மணிப்பூர் பழங்குடியின அமைப்பு இந்தியா மியான்மர் எல்லையில் வேலி அமைக்கவிருக்கும் மத்திய அரசின் திட்டத்தை எதிர்க்க முடிவு செய்துள்ளது. 2021ஆம் ஆண்டில் மியான்மரில் நடந்த இராணுவ கலவரத்தின் போது அந்த நாட்டின் சின் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் மிசோரம் மற்றும் மணிப்பூரில் தஞ்சமடைந்தனர். இதனால் நாட்டின் எல்லைகளை காக்கும் பொருட்டு இந்தியா மியான்மர் எல்லை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேலி அமைக்கவிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கவுகாத்தியில் தெரிவித்திருந்தார். இதையடுத்து உள்ளூர் பழங்குடியினர்களின் கூட்டு அமைப்பான ITLF எனப்படும் இந்திய பழங்குடியினர் விடுதலை கூட்டமைப்பு நடத்திய கூட்டத்தில் மத்திய அரசின் முடிவான இந்தியா மியான்மர் எல்லையில் வேலி அமைக்கும் திட்டத்தை எதிர்க்க முடிவு செய்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மிசோரம் ஆகிய மாநிலங்கள் மியான்மருடன் 1643 கிலோமீட்டர் எல்லை பகுதியை பகிர்ந்து கொள்கின்றன. எல்லையின் இரு புறமும் வசிக்கும் மக்கள் 16 கிலோமீட்டர் தூரம் வரை தடையின்றி விசா இல்லாமல் சென்று வருவதற்கான அனுமதி தற்போது நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் இரு பிராந்திய பகுதிகளில் நடைமுறையில் உள்ள சுதந்திரமாக மக்கள் நடமாடும் அனுமதியை மத்திய அரசு தடை செய்வதை ஏற்க மறுப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கள் மக்களின் அரசியல் எதிர்காலத்திற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ITLF தெரிவித்துள்ளது.